சென்னை பெரம்பூர் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். பாதுகாவலராக இருந்தவர், வெள்ளை உள்ளம் படைத்தவர், வெள்ளையன் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு வணிகர்களின் பாதுகாவலரை இன்று தமிழ் சமூகம் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்காக போராடக்கூடியவர், எப்பொழுதுமே ஒரு தேச பற்றுள்ளவராக வெள்ளையன் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய உடலை எங்கு அடக்கம் செய்தாலும் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும். ஒரு தமிழினத்துக்கும் ஒரு பேரிழப்பு என்றுதான் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாகும். காரணம், வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து அவருடைய அந்த பிரச்சனைக்காக முன்னின்று போராடி அதன் மூலம் வணிகர்களுடைய அந்த நலனை காப்பாற்றியவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். 76 வயது அவர் இருந்த நிலையில் இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக வணிகர்களுக்கு இன்னும் நல்ல பல விஷயங்கள் நடந்திருக்கும். தமிழினத்துக்கு ஒரு பெரிய அளவு ஒரு அனுகூலங்கள் கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பும் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் வணிகர் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். வணிகர் சமூகம் மட்டுமல்ல, இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். தன் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ் மொழி இன உணர்வாளராக வாழ்ந்து மறைந்தார் ஐயா வெள்ளையன் அவர்கள். வணிகர்களுக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருந்தது மட்டுமல்ல, வணிகர் சமுதாயம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் அவர்கள் கருத்துக்களை எதிரொலிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர். சமூகத்தில் வணிகர் என்று சொன்னால் வியாபாரம் செய்வதற்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வணிகர்களும் குரல் கொடுப்பார்கள் என்ற அளவிற்கு ஒரு சமூக சிந்தனையை விதைத்து வணிகர்களுக்கான பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழகத்தில் வணிகர் சங்க அமைப்பு இவ்வளவு ஒரு பலமான அமைப்பாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வித்திட்டவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள்.